Yes, assalamu alaikum. Welcome back to my channel, Mickey Sisters. Welcome to another tiny vlog. கிச்சனை பார்த்தீங்களா, சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சிருக்கு, துணி ஃபுல்லாக நிரம்பி வலியுது, கால் ஃபுல்லாக அட்டை பாக்ஸாக இருக்குது. காலைல டைம் பார்த்திங்கன்னா 11:40 ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை முடிச்சிடலாம், சமையல் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், முட்டையும் அவிச்சு வச்சுருக்கேன், வெஜ்ஜீஸ் எல்லாம் அவிச்சு வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போகிறேன்ட்டு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு பையனை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேலன்ஸ் வேலையெல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டேன். அண்ட் தென் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி இது வேறு எதுவுமே இல்லை, ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி லன்ச். ஆக்சுவலி அதுக்காக ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். பையனையும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 முட்டையை போட்டு அந்த உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா அதை பொடி மாஸ் மாதிரி இது பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக முட்டையை வந்து கொத்தி விட்டு எடுத்துட்டு அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாயில் பண்ணல, ஆக்சுவலி ஸ்டீம் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் ஸ்டீமிங் தான் நான் பண்ணுவேன், நிறைய வெஜ்ஜீஸ் இருந்தால் தான் பாயில் பண்ணுவேன். ஸ்டீமிங் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அண்ட் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுவேன். அண்ட் தென் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதியும் போடலாம், இல்லைன்னா நார்மல் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம். இது வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை அடிக்கடி செய்வேன். ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலான்றதுனால நான் அடிக்கடி செய்வேன். இது வந்து இதுக்கு சைட் டிஷ் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன், அதை வந்து உரிச்சிட்டு ஒரு தவாவில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் அண்ட் தென் சிக்கன் 65 மசாலா அதுலேயும் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவிச்ச முட்டையை வந்து 2 கட் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து முட்டையில் மசாலா தடவி அதுக்கப்புறமேட்டு தான் பொரிச்சிட்டு இருந்தேன். இது வந்து அதை விட ஈஸியாக இருக்குன்றதுனால வாழைக்காய் ஃப்ரை ஆகட்டும், உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகட்டும், இந்த மாதிரி முட்டை ஃப்ரை ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நான் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமேட்டு தான் முட்டை ஆட் பண்ணுறேன். இது அதை விட ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப குயிக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்குது, எந்த மெஸ்ஸியும் இல்லாமல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே குயிக்காக இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். லைட்டாக மசாலாவை போட்டதுனால இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கிடும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் தட்டில் போட்டு கையில் போட்டு மசாலாம் பெரட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு முட்டையும் கொஞ்சம் வச்சுட்டு லஞ்சை நானும் என் பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. See you in next vlog. Bye bye.